கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் மீதான தாக்குதல் தொடர்கிறது. ஈரான் தன்னை சுற்றியிருக்கக்கூடிய நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதும் தொடர்கிறது. இதோடைய விளைவாக மிக மிக முக்கியமான ஹார்முஸ் நீரிணைப்பு, அதன் வழியாக கப்பல்கள் வருவது பெரும்பாலும் தடைப்பட்டு போயிருக்கிறது. இந்த கப்பல்கள் சிலவற்றின் மீது தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் அதைவிட முக்கியம், அந்த கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் தருவதில் எந்த நிறுவனமும் ஈடுபட விரும்பவில்லை. ஏன்னா அவ்வளவு ரிஸ்க் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்று போய்விட்டது. ஆனால் சில கப்பல்கள் மட்டும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அது ஈரான் அரசுடைய ஒப்புதலோடு. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஐ திங்க் ஒரே ஒரு கப்பல் பாகிஸ்தானுக்கு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4-5 கப்பல்களை தாண்டி எதுவும் அந்த நீரிணைப்பின் வழியாக கடந்த 3-3.5 வாரங்களாக வரவில்லை. இதற்கிடையில் என்ன செய்தி வந்திருக்கிறது என்றால், ஈரான் இதையே ஒரு காரணமாக வைத்து பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வழியாக இதை கையில் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்திருக்கு. NDTVயில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஈரான் அந்த பக்கமாக போகும் கப்பல்களுக்கு தலைக்கு $2 மில்லியன் சுமார் 19 கோடி ரூபாய் ஒரு வரியாக, வார் டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள், போர் வரி வசூல் செய்வதாக அதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறதாகவும், நீங்கள் யாராவது இந்த பக்கமாக போகணும்னா முதல்ல நமக்கு ஒரு $2 மில்லியன் கொடுங்க, கொடுத்தா உங்களை தாக்காமல் விடுறோம், இல்லை அப்படின்னா ஒன்று நீங்கள் போக முடியாது, இல்லை அதை மீறி போனீங்கன்னா ஒரு ஏவுகணையை வச்சு அடித்தோம்னா நீங்கள் காலி என்று சொல்வதாக தெரிய வந்திருக்கிறது. இது ஈரான் நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டியில் இருக்கிறவர். இவர் ஈரானுடைய ரேடியோ, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் பிராட்காஸ்டிங், அதற்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது இதை சொல்லியிருக்காராம். இந்த விஷயத்தை இதை நாங்கள் ஏற்கனவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், கப்பல்களுக்கெல்லாம் எப்படி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல, இதை யாராவது எடுத்துக்க போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த பக்கமாக போகக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும் $2 மில்லியன் வசூல் பண்ணுற இந்த டிரான்சிட் ஃபீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது இந்த வழியை பயன்படுத்துவதற்கான வரி, நம்ம இந்த டாக்ஸ் டோல் பே பண்ணுறோம் இல்லையா, வண்டியில் போகும்பொழுது டோல் பிளாசாவில் நிறுத்தி டோல் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி சாலை வரி மாதிரி இது ஹார்முஸ் நீரிணைப்பு வரி அப்படின்ட்டு ஒன்று அப்படின்னு அந்த போரோஜோர்தி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பாருங்கள், அதோடைய ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறார் பாருங்கள், போர் அப்படின்னா செலவு இருக்குது, அதனால் இந்த செலவுகளை நாங்கள் சரி கட்டுறதுக்கு நாங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கிட்டத்தட்ட கச்சா எண்ணெய் 20% இந்த நீரிணைப்பின் வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது. இது உலக வர்த்தகத்தில் முக்கியமாக ஆசியாவுக்கு, அதில் முக்கியமாக இந்தியா சீனா நாடுகளுக்கு இந்த புள்ளி வழியாகத்தான் பெரும்பாலான வர்த்தகம், இந்த எண்ணெய் வந்துக்கிட்டு இருந்தது. இதில் இந்தியா மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுது. இந்தியாவுடைய எரிவாயு கிட்டத்தட்ட 50% இந்த வழியாகத்தான் வந்துட்டு இருந்தது. அது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக நின்று போயிடுச்சு. ஸோ தட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் அஸ். ஸோ இதில் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, தலைவர் ட்ரம்ப் ஒரு மிரட்டல் ஒன்று விடுத்தார். இவருடைய டிப்ளமசி சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் புரியறதே இல்லை, எனக்கு சுத்தமாக புரியல. நார்மலாக ஒரு நாட்டோட தலைவர் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் எதை எடுத்தாலும் இவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அப்படின்னு அவருடைய ஒரு அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு சமூக வலைத்தளம் இருக்குது, அதில் தான் அவர் எழுதுவார். அதில் இங்கிலீஷில் ஸ்மால் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் கலந்து கட்டி எழுதுவார். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மரியாதையாக ஹார்முஸ் நீரிணைப்பை திறந்து விடவில்லை என்றால் உங்களுக்கு 48 மணி நேரம் கெடு விதிக்கிறேன், இல்லைன்னா நாங்கள் உங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்களை அழித்து தரைமட்டமாக்குவோம், அதில் உள்ளதிலேயே பெரிய மின் உற்பத்தி நிலையத்தை முதலில் அடிப்போம் அப்படின்னு அவர் போட்டார். உடனே ஈரான் என்ன தோணுச்சுன்னா பதிலுக்கு, ஐயா நீங்கள் எங்களை அடித்தால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து எங்களை அடிக்கிறீங்க, எங்களால் அமெரிக்காவை தாக்க முடியாது, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, அதனால் நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய 6 வளைகுடா நாடுகளை அடிக்கிறோம், அவன் எனக்கு என்ன பண்ணலை அப்படிங்கிறத பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது, நீங்கள் என்ன அடித்தா நான் UAE அடிப்பேன், சவுதி அரேபியாவை அடிப்பேன், கத்தார் அடிப்பேன், வரிசையாக பஹ்ரைன் அடிப்பேன், குவைத்தை அடிப்பேன், இதுதான் நான் பண்ணுவேன், நீங்கள் பரவாயில்ல நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஓமானை அடிப்பேன், இந்த 6 நாடுகளையும் நான் அடிப்பேன், அதோட கூட இஸ்ரேல் எங்களால் தாக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது, இஸ்ரேலில் அவங்க பயங்கர
அதாவது இதுவரை இஸ்ரேல் சந்திக்காத அளவுக்கான அழிவுகளை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்க ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அதை கொஞ்சம் கடைசியில் சொல்கிறேன் நான். இஸ்ரேலுடைய பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அடிப்போம் நாங்கள். நீங்கள் எங்களுடைய பவர் பிளான்ட் அடிக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுடைய பவர் பிளான்ட்டை அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு சிமெட்ரிக் வார்ஃபேர் இல்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைத்தால் ஈரானுடைய அனைத்து மின்னிலங்களையும் உண்மையிலேயே அடித்து நாசமாக்கிட முடியும் ஸ்ட்ரெயிட்டாகவே. ஆனால் பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் ஓரிரு மின் நிலையங்கள் அடிபட்டால் கூட அவ்வளோதான் நடக்கும். ஏன்னா அவர்களால் பெரும்பாலும் தடுத்துட முடியும். இப்போ ஈரானுக்கு மேலே எந்த டிஃபென்ஸுமே கிடையாது. ஈரானுடைய வான்வெளி என்பது ஈரானுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய வான்வெளியில் பெருமளவு அது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அதை மீறி உள்ளே போகக்கூடிய ஒரு ட்ரோனோ அல்லது ஒரு ஏவுகணையோ தான் ஒரு அழிவை ஏற்படுத்துகின்றன. ஸோ அதனால் வந்து இது ஈக்குவல் ஃபைட் இல்லை. ஆனால் அவங்க வந்து நாங்கள் பதிலுக்கு பதில் அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். இதற்கிடையில் வந்து ஈரானுடைய குடியரசுத் தலைவர் மசூத் பெஷஸ்கியான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து எல்லாருக்கும் திறந்து வைக்கிறோம் எக்ஸப்ட் எங்களுடைய எதிரிகள் யாருன்னா இஸ்ரேல் அதை பயன்படுத்தவே போகிறதில்ல. அமெரிக்கா, மற்ற அமெரிக்காவுடைய நேச நாடுகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன நடக்க போகிறது, இந்த 48 மணி நேர கெடு முடியும் பொழுது என்ன நடக்க போகிறது அப்படின்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே 2 பேரும் தாக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று நமக்கு கிடைக்குது. அது என்னன்னா ஈரானுடைய தாக்குதல் திறன் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை அப்படின்னு. இப்போ சமீபத்தில் நம்ம இதை பேசி கொண்டிருக்கும் பொழுதே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஃபுஜைராங்கிற இடத்துல வைத்திருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு அது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து பயங்கரமான டேஞ்சர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சவுதி அரேபியாவில் என்ன நடந்தது, கத்தாரில் என்ன நடந்தது அப்படின்லாம் பார்த்தோம். இன்னொன்று பண்ணியிருக்காங்க என்னென்னா ஈரானுடைய நியூக்ளியர் பேசஸ் மேலெல்லாம் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் சைட் ஒன்றுக்கு கிட்டக்க அது அந்த கதைக்கு வருவோம், ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. இது வந்து எக்ஸாக்டாக முதல்ல வந்து என்னென்னா இஸ்ரேல் தன்னிடம் ஒரு நியூக்ளியர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இருக்குது, அது அணு ஆயுத தயாரிக்கிறதுக்கா அணு மின் நிலையமா நமக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் வெளிப்படையாக அதை சொல்வதில்லை. அவர்களுடைய டெமோனா அப்படிங்கிற இடத்துல வந்து ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி அவங்க வச்சுருக்காங்க. வெளிப்படையாக அவர்கள் ஒன்றுமே சொல்வதில்லை. இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்கிறதில்ல. அங்கே தான் வந்து ஷிமோன் பெரேஸ் நெகேவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கிறதாகவும், அந்த இடத்துல வந்து இஸ்ரேலுடைய நியூக்ளியர் குண்டுகள் அணுகுண்டுகள் வந்து தயாரிக்கப்படுது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. இது பற்றி இஸ்ரேலியர்கள் பலரே வந்து வெளியில் உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அங்கே ரகசியமாக ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்து வெளியில் விட்டுருக்காங்க. இஸ்ரேல் அதை பற்றி ஒரு கருத்தும் சொல்வதில்லை, ஆமாம் என்றும் சொல்வதில்லை, இல்லை அப்படின்னு சொல்றதில்லை. ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது, அதை அவங்க வந்து சைன் பண்ணலை. அது சைன் பண்ணால் ஐஏஇஏ அப்படின்னு ஒரு அட்டாமிக் எனர்ஜிக்கான ஒரு அத்தாரிட்டி ஒன்று இருக்குது, ஏஜென்சி ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு. அவங்க வந்து அவ்வப்போது வந்து சில இன்ஸ்பெக்ஷன் செய்வாங்க. சில நாடுகள் வந்து நாங்கள் நியூக்ளியர் பாம்பும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும், சிலது இல்லை நாங்கள் நியூக்ளியர் பவர் மட்டும்தான் வச்சுருக்கோம்னு சொல்லும். சிலர் நாங்கள் வந்து நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க யுரேனியத்தை தாதுவாக வெட்டி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. அவங்கள்ட்ட வந்து நியூக்ளியர் பாம்ஸும் இருக்காது, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் இருக்காது. ஆனால் அவங்க வந்து நியூக்ளியர் மெட்டீரியலில் ஈடுபடுவாங்க. நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் அப்படின்னு இருக்குது. இவர்கள் எல்லாம் தான் இந்த ஐஏஇஏவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க. எப்போனா இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணால், இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் யாருக்கு கொடுக்கலாம், நியூக்ளியர் டெக்னாலஜி யாருக்கு கொடுக்கலாம், நீங்கள் பாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஓகே, அதுக்கான அப்ரூவல் இருக்குது, அவ்வளோதான். அது ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் அந்த அப்ரூவல் இருக்குது. ஈவன் இந்தியாவே வந்து இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணலை. ஏன்னா அந்த கட்டுப்பாடுகளில் வந்து நமக்கு நியூக்ளியர் நீங்கள் வேணால் நியூக்ளியர் பவர் வச்சுக்கோங்க, ஆனால் நியூக்ளியர் குண்டுகள் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டது. நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டோம். இவங்க ஐஏஇஏ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைத்த தகவலின்படி டிமோனாங்கிற இடத்துல எந்த கதிர்வீச்சும் இல்லை, அதனால வந்து எந்த பாதிப்பும் இல்லை, அங்கே பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈரானுக்கு இந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறது தெரியுது. அதை எங்களால் ரீச் பண்ண முடியுங்கிறத அவங்க காண்பித்திருக்காங்க. ஒரு பேலிஸ்டிக் மிசைல் மூலமாக அவ்வளவு கிலோமீட்டர்களை கடந்து எங்களால் வர முடியும். எங்களால் நீங்கள் எங்களுடைய நியூக்ளியர் இடத்தை தாக்கும் பொழுது நாங்களும் உங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பதிலுக்கு தாக்க முடியும் அப்படிங்கிறது. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷீல்டு ஒன்று இஸ்ரேல் தன் மேல் வைத்திருந்தாலும் அதனால் 100% ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தடுக்க முடிவதில்லை. அதை தாண்டி உள்ளே விழுந்த ஒரு ஏவுகணை தான் இது அப்படிங்கிறது இஸ்ரேல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய டேஞ்சர். இது ஒரு நியூக்ளியர் கன்ஃப்ளாக்ரேஷனாக மாறுறதுக்கு எந்த அளவுக்கு இது கொண்டு போனதற்கு பிறகு இந்த ஆஃப் ரேம்ப்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்பா போதும்பா எஸ்கலேஷன், நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஈரானை அதை கம்ப்ளீட்டாக இப்போ இருக்கிற ஈரானுடைய கவர்மெண்ட்டை மாற்றணும், தனக்கு ஆதரவான அல்லது தன்னை எதிர்க்காத அல்லது தன்னை அழிக்க நினைக்காத ஒரு அரசு ஈரானுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் விரும்புகிறது. ஏன்னா இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரான்கிறது ரொம்ப பெரிய நாடு, அதை ஆக்குபை பண்ணவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட சின்ன நாடான ஈராக்கே தட்டு தடுமாறிட்டு அதுக்கு பிறகுதான் பெரும்பாலும் வெள்ளை காண்டுட்டு ஓடி போயிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேயே தாக்கு பிடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் விட பெரிய நாடான ஈரான்கிறத கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் தன்னுடைய ஆள் அங்கே கொண்டு வச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கு அவர்கள் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவுமே எளிதல்ல அப்படின்னு தான் தெரியுது. இவர்களுடைய தொடர் தாக்குதல்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் பதிலுக்கு விடாமல் தாக்கிக்கொண்டே இருக்கிறது ஈரான். அதுவும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த போரில் ஈடுபடாத நாடுகளை அவங்களும் முடிந்த வரைக்கும் தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த 6 நாடுகளும் ஈரான் மீது கோபம் கொள்வதை விட அமெரிக்கா மீது தான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது இன்றைக்கு மிகுந்த கோபத்தில் இருப்பார்கள். ஏன்னா இவர்கள் இந்த அளவுக்கான அழிவை அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலேயே எதிர்கொண்டதில்லை. கடைசியாக அவங்களுக்கு எப்போ பிரச்சனை வந்ததுன்னா ஆட்டோமான் காலகட்டத்தில் இவர்கள் எல்லாம் ஆட்டோமான் துருக்கி எம்பையருக்கு கீழே இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு சில 100 ஆண்டுகள் தாண்டி முதல் உலகப் போரின் போதெல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தன. அப்போ அவங்க பிரிட்டிஷ் ப்ரொடெக்டரேட்டாகவும் ஃப்ரெஞ்சு ப்ரொடெக்டரேட்டாகவும்லாம் இருந்தாங்க. அப்போல்லாம் போர் இருந்திருக்கு. ஆனால் இவ்வளவு ஒரு விரிவான அழிவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அந்த நிலையில் அவர்களுக்கு தங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய பேரழிவு. இதிலிருந்து இவர்கள் மீண்டு விடுவார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு. பட் இது அவர்களுக்கு ஒரு மிக பெருத்த பின்னடைவு. ஏன்னா அவர்கள்லாம் ரொம்ப சின்ன நாடு, ரொம்ப சின்ன பாப்புலேஷன். முழுவதுமாக அவர்கள் இமிகிரண்ட்ஸ், வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த லேபரை வைத்துக்கொண்டு, கட்டுமானங்களை வைத்துக்கொண்டு வளரக்கூடிய ஒரு சில நாடுகள் இவை. அதில் யுஏஇ ரொம்ப முன்னேறி இருந்தது. அதனால் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு. அதே போல் மற்ற நாடுகள் எல்லாம் எண்ணெய் வளத்தினால் மட்டுமே முன்னேறி வந்திருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாம் ரொம்ப தீவிரமான பிரச்சனை இருக்கின்றன. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கூட அவங்க தெரியல. அதனால் அவங்க நிஜமாவே அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஈரான் தோற்று போனாலுமே ஒரு இடத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்த ஒரு 10 ஆண்டுக்குள்ள இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்க படைத்தளங்களை ஒரு விதத்தில் மூட ஆரம்பித்துவிடும். போதும், நம்ம அக்ரிமெண்ட் போதும், நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிருங்க, நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு படை இருக்கும், அது எங்கள் மேலே யாராவது தாக்குதல் நிகழ்த்தினா அதை நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ நீங்கள் யாரோ ஒரு சண்டையில் நீங்கள் இறங்குறதுனால உன்னுடைய ஆளுங்க எங்கள் கிட்ட இருக்காங்கங்கிறதுனால நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கோம். இப்போ தேவையே இல்லாமல் அடி வாங்கிட்டு இருக்கோம், நீங்கள் மாட்டுக்க சொகுசாக உங்கள் ஊரில் உட்காந்துட்டு இருக்கீங்க என்ற ஒரு நிலைக்கு இவர்கள் பெரும்பாலும் வந்துட்டாங்க. நான் அந்த 6 நாடையும் சொல்லலை. இந்த 6 நாட்டில் ஒரு 2 அல்லது 3 நாடு நிச்சயமாக விலகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்து. பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் ஈரானுடைய அன்எக்ஸ்பெக்டட் அந்த ரெசிலியன்ஸ் அது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருக்குது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.